புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. நேற்று முன்தினம் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ரங்கசாமி கவர்னர் கைலாஸ்நாதனை சந்தித்து புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். கடிதம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி ஆட்சி அமைக்க ஜனாதிபதி நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்தது. பாகூர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பி ஜிந்தா கோதன்ராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோரும், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி ராகவ், புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா, பெரியக்கடை காவல் நிலையத்தில் எஸ்பி யாரகாட்டி குறைகளை கேட்டறிந்தனர். இதேபோல் காரைக்காலில் எஸ்பி டேனியல் ராஜ், திருநள்ளார் காவல் நிலையத்தில் சரக இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தனர். நெட்டுப்பாக்கம் காவல் நிலையத்தில் எஸ்பி சுப்பிரமணியன், ஏனாம் காவல் நிலையத்தில் எஸ்பிக்கள் கொய்யே சிட்டி ராஜு, வரதராஜன், மாஹேவில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் ஆகியோர் பொதுமக்களின் குறைகளை கேட்டனர். முகாம்களில் மொத்தம் 19 பெண்கள் உட்பட 162 பேர் மனுக்களை அளித்தனர். இதில் அளிக்கப்பட்ட 36 புகார்களில் 29 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. பாகூரை சேர்ந்த ஒருவர் மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைந்துள்ளார். அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 18 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்றபொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் தேங்காய்த்திட்டை சேர்ந்த நபர் 3 லட்சம், அரியங்குப்பத்தை சேர்ந்த நபர் 1,02,000, பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பெண் 92,000, கிருஷ்ணா நகரை சேர்ந்த நபர் 52,000 என மொத்தம் 23,46,000 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கோட்டகுப்பம் இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து பணம் எடுத்ததால் பீதியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பம் காந்தி வீதியில் இந்தியன் வங்கி கிளை உள்ளது. அங்கு கோட்டகுப்பம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கணக்கு வைத்துள்ளனர்.
இந்நிலையில் நேற்று மாலை முதல் கோட்டகுப்பம் இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் கணக்குகளிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்ட தகவல் வாட்ஸ்அப் மூலம் பரவியதை அடுத்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளைக்கு வரத் தொடங்கினர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டகுப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து விவரங்களுடன் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி வங்கிக்கு வரவழைத்தார். அங்கு வந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்தியன் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாகவும் இன்றைக்குள் மீண்டும் தங்களது வங்கி கணக்கில் பணம் திரும்ப வந்துவிடும், அப்படி வராதவர்கள் நாளை வங்கிக்கு நேரில் வந்து புகார் அளியுங்கள் என்று கூறினர். அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டகுப்பம் பகுதியில் நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணியின் பொழுது திருவள்ளுவர் நகர் செபஸ்தியார் கோவில் வீதியில் பழைய குடிநீர் குழாய் இணைப்பு உடைந்தது. இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் முழுமையாக வெளியேறி வீணானது. இதுகுறித்து தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று பார்வையிட்டார். நகராட்சி இளநிலை பொறியாளர் நடராஜனை தொடர்பு கொண்டு உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்க உத்தரவிட்டார். அதிகாரிகள் ஊழியர்கள் அங்கு வந்து பள்ளம் தோண்டி உடைந்த குடிநீர் குழாயை மாற்றி சீரமைத்தனர். பொதுமக்கள் குறைகளை அறிந்து உடனடியாக பணிகளை மேற்கொண்டு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டனுக்கு தொகுதி மக்கள் சிவா, பிரேம், கேசவன், லக்ஷ்மணன், அரவிந்த், அர்ஜுனன், வெங்கடேஷ், திலீபன், ஸ்டாலின் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு. நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர்,
நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736088282. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதில் மாவட்டத்தில் முதன்முறையாக 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் GNS ராஜசேகரன், நரவை திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் TKSM மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் வெற்றியை கொண்டாடினர். இதில் பாஜக மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்திற்கு பல்வேறு பொறுப்பாளர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட வளத்தமங்கலம் கிராமத்தில் இந்து மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இந்து வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் நகர குழுமம் அனுமதி பெறாமல் மாற்று மதத்தின் வழிபாடு தலம் முறைகேடான முறையில் மின் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் முறைகேடாக அமைக்கப்பட்ட மத வழிபாட்டு தலத்தினை உரிய ஆய்வு செய்து மத வழிபாட்டு தலத்தை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அதுபோல் திருநள்ளாறு வட்டாட்சியர், திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்து முன்னணி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராஜ்குமார், காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர். நம்ம காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கொம்யூன், திருநள்ளாறு தாலுக்கா வளத்தாமங்கலம் கிராமத்தில் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்தை சேர்ந்த சிலர் மர்ம நபர்கள் வளத்தாமங்கலத்தில் வேற்று மத வழிபாடு தலத்தை உருவாக்கி எந்தவித மாவட்ட அனுமதியும் இல்லாமல், கட்டிடம் அனுமதி இல்லாமல், அந்த கட்டிட அனுமதி பெற்ற பிறகு இந்த ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் என்ற பெற்றுதான் மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும் என்ற சட்ட விதிமுறைகள்லாம் மீறி ஒரு மத வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்தி அங்குள்ள ஏழை எளிய மக்களை, சிறுவர்களை, சிறுமிகளை ஒரு பொருட்களை கொடுத்து ஏமாற்றும் விதமாக மதம் மாற்ற முயற்சி செய்த வேற்று மத கும்பலை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்று மாவட்ட ஆட்சியரிடமும் தாசில்தார் அவரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் ஒரு கோரிக்கை மனு அளித்துள்ளோம். என்ன சொன்னாங்க? இப்போ மாவட்ட ஆட்சியர் இல்லை, அதனால டஸ்வாட்சியில் கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கோம், உங்கள்கிட்டையும் கொடுத்துருக்கோம். அனுமதிக்கு கட்டிட அனுமதி பெறல. ஒரு வழிபாட்டு தலம் ஆரம்பிக்கணும்னா மாவட்ட ஆட்சியரோட அனுமதி வாங்கி தான் செய்யணுங்கிறது சட்ட விதி இருக்கு. அந்த சட்ட விதியை மறிக்கல. ஒரு பில்டிங்கு கட்டின பிறகு காரைக்கால் நகரமைப்பு குழுமத்தால் ஒரு ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் மின்சார இணைப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு ஜியோ 4/2/2026 அன்று அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. அந்த ஜியோவை மீறி மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது மத மாற்றத்தை ஊக்குவிக்கும் விதமாக
நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. இது ஒரு சமுதாய கேடு என்பதை ஏற்படுத்துவதற்காக இந்த இந்து முன்னணி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தது. நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா நம்ம எல்லாருமே ஒன்று திரண்டு போய் அங்கே முற்றுகையிடுவோம். அந்த சர்ச்சை முற்றுகையிடுவோம்னா அதை நாங்கள் முற்றுகையிடுவோம்னா அந்த சர்ச்சை நாங்கள் திறக்க விட மாட்டோம். அதில் புறம்போக்கு நிலம் இருக்கு, அதில் ஒரு எல்ஜிஆர் இடம் இருக்கு. அதனால அந்த பத்திரத்தையும் ஆய்வு செய்யணும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் ஏஎன் 2026 நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை நிர்வாக இயக்குநர் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். ஏஎன் 2026 கலை நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி, சென்னை தீபிகாவின் டிஜே கலை நிகழ்ச்சி, நடிகர் கென் கருணாஸ் நிகழ்ச்சிகள், நடிகை ஆண்ட்ரியா ஜெர்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி, பட்டிமன்ற நடுவர் ஞானசம்பந்தம் தலைமையில் பட்டிமன்ற நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவன் கவின் 95% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சாதனா 92% மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடத்தையும், மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பாவனி ஸ்ரீ 87% மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி முதலிடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி துணை முதல்வர் தமிழா பொன்னாடை மற்றும் பூங்கொத்தளித்து கௌரவித்து பாராட்டினர். நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் முதல் 99 மதிப்பெண்கள் வரை 19 மாணவர்களும், 90 மதிப்பெண்கள் முதல் 94 மதிப்பெண்கள் வரை 23 மாணவர்களும் என பாட வாரியாக அதிகளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 48 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களால் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி
1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு. நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736 08282. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.